தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நக்கல்யா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஈரான் ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கு. அது அமெரிக்கா மூச்சுக்கு 3 முறை சொல்லுதில்ல, நாங்கள் ஈரானில் டாப் லீடர்ஸ் கிட்ட பேசிட்டோம், அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இதில் வேற இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸே இல்லாத ஒரு நாடா ஈரான் உருவாக போதுன்னு அவங்க நம்பிக்கை கொடுத்துட்டாங்க, அது இதுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாப்ல. இது என்னங்க இப்படி சொல்றான்னு ஈரான் கிட்ட கேட்டா, நீங்க வேறங்க பேச்சுவார்த்தை எங்க கிட்ட பண்ணோம், அமெரிக்கா அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க, இது பேர் பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு ஈரான் இப்போ பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க அமெரிக்காவோட பேசஸ், இதுதான் ஈரானோட கண்ணை ரொம்ப வருஷமா உறுத்திக்கிட்டு இருக்கு. எங்களை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு பக்கத்துல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. இதனால தான் மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க நிலப்பரப்புகள் மேல ஈரானுக்கு அவ்வளோ கோபம். இஸ்ரேல் அடிக்கிற மாதிரியே மிடில் ஈஸ்ட் இருக்க நாடுகளையும் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு தகவல் இப்ப வெளியே வந்துச்சு. என்னன்னா, இது போல அமெரிக்கா ஈரான் கிட்ட பேசினதா சொல்லப்படுதுல போர் நிறுத்தம் பத்தி. அப்ப ஈரான் ஒரு கண்டிஷனை முன் வச்சிருக்காங்க. அது என்ன கண்டிஷன்னா, நாங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க உங்களோட பேசஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் இழுத்து மூடுறங்க, காலி பண்றங்க. அது எங்களுக்கு எப்பவுமே த்ரெட்டு. எப்படி யுக்ரைன் நேட்டோல சேர்ந்தா ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலோ, அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல நீங்க உங்க பேஸை வச்சிருக்கிறது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு, அதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு ஈரான் சொன்னதா செய்திகள் மட்டும் வெளியாச்சுங்க. யாரு சொன்ன எந்த டீட்டெயிலும் இல்லாம ஜஸ்ட் தகவலா அது வெளியே இருந்துச்சு. இதுக்கப்புறம் சோர்ஸ் மூலமான தகவல் என்ன தெரியுமா வெளியே வந்துச்சு, கத்தார் இதை கன்சிடர் பண்ணுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கத்தார்ல முக்கியமான அமெரிக்காவோட பேஸ் இருக்குல்ல, அதை இழுத்து மூட கத்தார் முடிவெடுத்திருக்கலாம். ஏன்னா கடந்த சில நாட்களா பெருசா அட்டாக் இல்லை, அங்க வேற ஈரான் கொஞ்சம் மனசிறங்கி இருக்கு போல இருக்கு கத்தாருக்கு எதிரா. அது இதுதான் காரணம்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுல இது உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு கத்தார் அரசு விளக்கம் கொடுக்கதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். விளக்கம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க இல்லைங்க, அது போல நாங்க எதுவும் கன்சிடர்லாம் பண்ணலங்க. இங்க இருக்க அல் உபைத் பேஸ் இருக்குல்ல, ஏர் பேஸ் அமெரிக்காவோடது, அந்த ஏர் பேஸ் தொடர்ந்து செயல்படும், இழுத்து மூடுற ஐடியா எங்களுக்கு கிடையாதுன்னு கத்தார் இப்ப தெளிவா சொல்லிடுச்சு. ஸோ மக்களே, நீங்களும் தெளிவாயிடுங்க, இதுதான் கத்தாரோட நிலைப்பாடு. ஆனால் நிலைப்பாடுன்றது கண்டிஷன் சப்ளை தான். நாளை பின்ன ப்ரெஷர் பெருசாக பில்ட் ஆனால் மேபி இந்த நிலைப்பாடு கூட மாறலாம். இப்போதைக்கு நாங்கள் இந்த விஷயத்தில் மீடியேட்டராக செயல்படலைன்ற ஒரு விளக்கத்தையும் கத்தார் கொடுத்துருச்சு. ஏன்னா பல பேர் அசியூம் பண்ணது என்ன தெரியுமா, கண்டிப்பாக அந்த அமெரிக்கா ஈரான் கான்ஃப்ளிக்டை முடிச்சு வைக்க போகிறது கத்தாராக தான் இருக்க போகுது. அவங்க தான் மீடியேட்டராக செயல்பட போகிறாங்க, பல விஷயங்கள் செயல்பட்டு இருக்காங்க, இதில் அவங்க செயல்பட போகிறாங்கன்னு சொன்னாங்க பல பேரும். ஆனால் அவங்களே இப்போ இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அவங்க இல்லைன்னா வேற யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் பேர் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. அதான் இங்க பெரிய ஹைலைட்டு. பாகிஸ்தான் என்ன சொல்லுது, ஏங்க பேச்சுவார்த்தை நடத்தின அவ்வளவுதானே, உங்களுக்கு மீடியேட்டரா செயல்பட அவ்வளவுதானே, நாங்க ரெடி, நாங்க இந்த பேச்சுவார்த்தை சார்ந்த மீடியேட்டரா செயல்பட ரெடியா இருக்கோம், நாங்க ஹோஸ்ட் பண்ண தயாரா இருக்கோம்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஹோஸ்ட் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க தான் ஹோஸ்ட் பண்றோம்னு ஆணித்தரமா சொல்ல, வித்தியாசம் நிறைய புரிஞ்சுக்குங்க. இந்த பாகிஸ்தான் இப்ப மீடியேட்டரா ஒருவேளை செயல்படுறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை சார்ந்து எங்க நடக்கணும், பாகிஸ்தான்ல தான் நடக்கணும். அந்த வகையில அமெரிக்காவோட துணை அதிபர் இருக்கார ஜேடி வான்ஸ், இவரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காராம். இந்த டீம் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா இப்ப அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் சைடுல அபிஷியல்ஸ் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு போய் ஆகணும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பொதுவான நாடு பாகிஸ்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேபி இதை மைண்ட்ல வச்சு கூட ரெண்டு தரப்பும் பாகிஸ்தானை நாமினேட் பண்ணிருக்கலாம். ரைட்டு, ஜேடி வான்ஸ் அவர்கள் கிளம்பி போறாருன்ற விஷயம் உண்மையாகிற பட்சத்துல அவர்கிட்ட 15 பாயிண்ட்ஸையும் கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட கண்டிஷன்ஸ் மாதிரி தான். அந்த 15 கண்டிஷன்ஸ்க்கும் ஈரான் ஓகேன்னு சொன்னாதான் போர் நிறுத்தம் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வை நாம எதிர்பார்க்க முடியும். ரைட்டு, இது வரைக்கும் அந்த 15 பாயிண்ட்ஸ் என்னன்றதை அபிஷியலா யாரும் டிக்ளேர் பண்ணல. ஆனா இது வரைக்கும் அந்த கான்ஃபிளிக்ட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 15 பாயிண்ட்ஸ் நான் உங்ககிட்ட மேற்கொள்ளிடுறேன். மேபி இதுல எதெல்லாம் இந்த 15 பாயிண்ட்ஸா ரியலா இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துப்போம். இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா 1 மாசம் சீஸ் ஃபயரை அமெரிக்கா வலியுறுத்தலாம். ரெண்டாவது, இந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல ஈரான்ல, இதை டிஸ்மாண்டில் பண்ணுங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க அதே விஷயத்தை இப்போ திரும்ப சொல்லலாம். மூணாவது, இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த கனவே உங்களுக்கு இருக்கக்கூடாது. 90% வரைக்கும் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவோன்ற ஆசை உங்களுக்கு இருக்கவே கூடாது. அதிகபட்சம் 60% பண்ணீங்களா போதும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அடுத்த கண்ட கண்டிஷனை முன் வைக்கலாம். நாலாவது, யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, இதை ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அஞ்சாவது,
இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்கு பாருங்க, இந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை தாண்டி இன்னும் அடுத்தடுத்த லெவலில் இருக்க யுரேனியம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுங்க. 6வது நேட்டன்ஸ், இஸ்ஃபஹான், பாடோ இங்கெல்லாம் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சைட்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. 7வது IAEA இங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே, இதுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடக்கூடாது. சுதந்திரமாக சுயாதீனமாக அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வழி அமைச்சு கொடுக்கணும். 8வது இந்த ரீஜனல் ப்ராக்சிஸ் இருக்காங்களா உங்களுக்கு, ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூதிஸ், இது போல் இவங்க உடனான தொடர்பை நீங்கள் முழுமையாக துண்டிச்சுக்கணும். இது இஸ்ரேலுக்கு நல்லது மாதிரி அமைஞ்சிரும். 9வது இந்த ஃபண்டிங் பண்ணுறது, அந்த ப்ராக்சிஸ்க்கு ஆர்மிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது பணம் கொடுக்கக்கூடாது, ஆயுதங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 10வது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, இதை திரும்ப ஓப்பன் பண்ணுறேங்க. இதுதான் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, இமீடியட்டாக அதை முதல்ல பண்ணுங்கன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை அழுத்த நிறுத்தமாக இப்போ கேட்கலாம். 11வது இந்த மிசைல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் சார்ந்து நீங்கள் அதிக தூரம் போகவல்ல மிசைல்ஸை உருவாக்குறது, அதை முடிஞ்ச வரைக்கும் லிமிட் பண்ணிக்கோங்களேன். இது நிறைய நாடுகள் எங்கிட்ட த்ரெட்டாக சொல்கிறாங்க, லிமிட் பண்ணிக்கோங்கன்னு. அமெரிக்கா த்ரெட்டாக நினைக்கிறத நிறைய நாடுகள் சொல்கிற மாதிரி இங்கே கண்டிஷனாக கொண்டு போகலாம். ஆனால் அது உடனே இல்லை, சில மாதங்கள் டைம் எடுத்தே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கண்டிஷனை முன் வைக்கலாம். 12வது இந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இதை டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும், பிரச்சனையை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுப்பாங்க. ஒரு விஷயம் வச்சு பாருங்களேன், இந்த கான்ஃப்ளிக்ட் யார் ஆரம்பிச்சா? ஈரானா போர் ஆரம்பிச்சது, ரைட்டு விடுங்க. 13வது எல்லா சாங்ஷன்ஸையும் லிஃப்ட் பண்ணணும், ஈரான் மேலே போடப்பட்டிருக்க எல்லா சாங்ஷன்ஸையும் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குல்ல, ஈரான் ஆல்ரெடி தான் சொல்லிட்டாங்க. இது அமெரிக்கா கன்சிடர் பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு மொத்தமாக பண்ணாமல் பாதி அளவு மட்டும் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு கண்டிஷனை முன்வைக்கலாம் அமெரிக்கா. ஏன்னா அவங்க கேட்குற எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாளை பின்ன பிரச்சனைனா பேரம் பேச ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே. 14வது இந்த புஷ் நியூக்ளியர் எனர்ஜி சார்ந்த அந்த சைட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது சார்ந்து தான். இதுக்கான சப்போர்ட்டை ரஷ்யாவையும் தாண்டி அமெரிக்கா செய்ய முன் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஈரானை எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க கோரிக்கையில் முன்வைக்கவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் 15வது விஷயம், ஏதாவது இதுக்கப்புறம் அத்துமீறல் நடந்துச்சுன்னா உடனடியாக சாங்ஷன்ஸை திரும்ப கொண்டு வரும் அப்படின்ட்டு அமெரிக்கா கேட்கலாம். ஆனால் ஈரான் என்ன சொல்லும், இப்போ நீங்கள் சாங்ஷன்ஸை ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி விட்ருங்க, இதுக்கப்புறம் ஏதாவது நாங்கள் பண்ணாக்கா அதுக்கு திருப்பி பண்ணுங்க, சாங்ஷன்ஸ்லாம் போட்டு எங்களை அடிக்கூடாது பொருளாதார ரீதியாக, நாங்கள் அப்போ தான் மீண்டு எடுத்து வருவோம், நீங்கள் திடீர்னு சாங்ஷன்ஸை போட்டு எங்கள் பொருளாதாரத்தை திரும்ப முடக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு ஈரான் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த 14ல் இந்த 15வது முக்கியமான டிபேட்டபிள் கண்டிஷனாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த 15ல் எதெல்லாம் உண்மையிலேயே அமெரிக்கா முன்வைக்க போது, ஈரான் ஏற்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ இவ்வளோ விஷயம் ஓகே ரைட்டு, நாம யூகமாக சொல்கிறோம், ஆனால் இஸ்ரேல் என்னதான் இப்போ சொல்கிறாங்க? அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்காங்களா, சத்தமே இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் நினச்சது கரெக்டாக தான் மக்களே. இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் ஈரான் கூட நாங்கள் ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்தலை, அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கு, எங்களுக்கும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்லிடுச்சு இஸ்ரேல். இன்னொரு மேட்டர் வர சொல்கிறாங்க, இந்த ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அதில் ஒன்று கூட பேலன்ஸ் நாங்கள் வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடுவோம். அது மட்டும் இல்லை, மிசைல் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள் ஈரானில் முழுக்க, அது எல்லாத்தையும் காலி பண்ணுறோம், மிசைல் அவசரம்லேயே ஃபுல்லாக அடிச்சு முடிச்சிடுவோம். இதெல்லாம் நாங்கள் எப்போ பண்ணுறோமோ அப்போ வேணால் போர் நிறுத்தத்தை பற்றி யோசிக்கிறோம், அது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு அவங்க இன்னும் இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஈரானை தொடர்ந்து நாங்கள் அடிக்கிறது உறுதின்னு அமெரிக்கா முடிவையும் தாண்டி இஸ்ரேல் இந்த மாதிரி சூழல் வச்சிருக்கு. இந்த கான்ஃபிடான்ஸ் சிச்சுவேஷனில் சொன்ன மாதிரியே அடிச்சுக்கிட்டு வேற இருக்காங்க. ஈரானை தொட்டாங்க திரும்பவும் யாரு, இஸ்ரேல். இந்த இஸ்ஃபஹானில் இருக்கிற, சென்ட்ரல் ஈரானில் இருக்க இஸ்ஃபஹான் பகுதியில் இருக்க ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பார்க்க முடியுதுங்க, வெடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ட்ரேசஸ். இது எவ்வளோ முக்கியமான இடம் தெரியுமா? கான்ஃப்ளிக்ட்னு அடுத்த லெவலில் கொண்டு போகிற தாக்குதலாக மாறிவிடுது. அதாவது இந்த சிட்டியோட மேஜர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த நியரஸ்ட் ஏர் பேஸ் இருக்குல்ல, அங்கேருந்து 8 கிலோமீட்டர் தான் இதோட தொலைவு. அது மட்டுமா, இஸ்ஃபஹான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் தான், அதோட என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே 22 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த அடியை கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஈரானில் இந்த இஸ்ஃபஹான் மேலே. கான்ஃப்ளிக்ட் அமெரிக்கா முடிக்கலாம்னு நினச்சாலும் இஸ்ரேல் முடிக்க விடாத போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணிருக்கு, ஒரு பக்கம் நாங்கள் சரி மனசு இறங்கினான்னு பார்த்தா நீங்கள் அடங்குற மாதிரி தெரிலன்ட்டு இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலோட இந்த ஹைஃபர் ரீஜன் இருக்குல்ல, அங்கே இருக்க நெஷர் பகுதியை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே ஒரு மாதிரி இருண்டு போய் கிடக்குதா, இங்கெல்லாம் சுவர் பேந்து, வேற எதுவும் இல்லை, ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல அது கொடுத்த தாக்கம். இது மட்டுமா பாருங்க, ஏதோ காசாவை பார்க்குற மாதிரி இருக்குல்ல, ஏதோ இஸ்ரேலில் பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான், எப்படி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது பில்டிங் அப்படின்ட்டு. இதெல்லாம் விட இந்த காட்சியை பாருங்க மக்களே, ஒரு இடத்துல இவ்வளோ தூரம் எமர்ஜென்சி பர்சனல் வந்து நிற்கிறாங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கோம் பாருங்க.
வேற எங்கேயும் இல்ல, இஸ்ரேல பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அது ஒரு வழி ஆக்கியிருக்கு இஸ்ரேல. அதை முழுக்க பார்க்க முடியுது. இதுல வேற இந்த கான்ஃபிளிக்ட்ல யூகேவோட என்ட்ரி வந்துருமோன்னு எல்லாரும் இப்ப பதற ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னா, நார்தன் ஈராக் இருக்குல்ல, அங்க இருக்க எர்பில் பகுதி, அங்க கோலிஷன் பேஸ் இருக்கு. கண்டிப்பா ஒன்று தெரிஞ்சிருக்கும், கூட்டு படைகளோட தளம். இங்க ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. ட்ரோன்ஸை இது வரைக்கும் அனுப்பாத அளவுக்கு கொஞ்சம் தொகுதிகள் அதிகமா வச்சு அனுப்பியிருக்காங்க. இதுல 14 ட்ரோன்ஸை நாங்க வெற்றிகரமா சுட்டு வீழ்த்திட்டோம்ட்டு யூகே ட்ரூப்ஸ் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சுட்டு வீழ்த்தினது 14. அப்ப ஈரான் அனுப்பிச்சது ஒட்டுமொத்தமா 14 தானே. எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா 1-2 மிஸ் ஆகி விழுந்திருக்குமா? அதை பத்தின தகவல் வெளியே வரல. ஆனா 14 மட்டும் சுட்டு வீழ்த்திட்டோம்னு யூகே இப்ப சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் இந்த பேசஸ் சார்ந்து ஈரான் பண்ண அட்டாக்ஸ்லயே இவ்வளவு மேசிவா 14 ட்ரோன்ஸுக்கு மேல அனுப்பியிருக்குது பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்ஃபிளிக்ட் நடந்திருக்கு. இன்னும் விவகாரம் பெருசா போச்சுனாக்கா இன்னும் மலைமலையா ட்ரோன்ஸ் அனுப்புறதுக்கும் அவங்க ரெடியா இருப்பாங்க, தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா ஈரான் மிசைல்ஸ் விட ட்ரோன்ஸ் அவ்வளவு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதான் இங்க பல பேருக்கும் பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேங்க. ஈரான் சார்பு ஊடகங்கள் மத்தியில் தகவல் ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. யார் தெரியுதா? அவரு அலி லாரிஜானி, சுப்ரீம் லீடரா ஈரான் ஆளக்கூடிய எல்லா தகுதியிலும் கொண்டவர். இந்த ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரியா இதுக்கு முன்னாடி இருந்தவர். அவர் தான் கொண்டுட்டாங்களே. அதுக்கப்புறம் விஷயம் பெருசா மாறிச்சு, நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கு அப்புறம் யார் அந்த போஸ்டிங் அலங்கரிக்க போறான்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாலும் இங்க கிடைச்சிருக்க பேரு முகமது பாகர் ஜோல்கா. இவர் தான் இனிமே ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரியா இருக்க போறாரு. அலி லாரிஜான் வகிச்ச பதவியை வகிக்க போறாருன்னு இப்ப அங்க ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை பத்தி சொல்லணும்னாக்கா, ஐஆர்ஜிசியில நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்ல இருந்தவருங்க இந்த பர்சன். டெபுட்டி கமாண்டர், எவ்வளவு கெத்தான போஸ்டிங் தெரியுதா? அந்த பதவியை அலங்கரிச்சவர். இது மட்டும் இல்ல, ஈரானோட செக்யூரிட்டி அஃபேர்ஸ்க்கான இன்டீரியர் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதுல டெபுட்டி மினிஸ்டரா இருந்தவர். அண்ட் இந்த ஜுடிஷியல் இருக்கு பாத்தீங்களா, இதோட டெபுட்டி ஹெட்டா இருந்தவரும் இதே பர்சன் தான். அவ்வளவு ஏன், த பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சி கவுன்சில் இருக்குல்ல ஈரான்ல, அதோட செக்ரட்டரியாவும் இருந்திருக்காரு இவர். அப்பேற்பட்ட இவர் தான் இப்ப இந்த போஸ்டிங் அலங்கரிக்க போறாரு. இந்த சபஹார் போர்ட், இந்த போர்ட் ப்ராஜெக்ட்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ற உண்மை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கப்புறம் இந்தியா ஃபண்டிங் சார்ந்து பெருசா இனிஷியேட் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அந்த ப்ராஜெக்டை பாதியிலே கை விடுறீங்க அதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாதியிலே இல்லை, நாம என்ன அமௌண்ட்டை ப்ராமிஸ் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டோமோ ஒட்டுமொத்தமா. அதை கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க, பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் பணம் எதுவுமே கொடுக்குற மாதிரி இல்லைங்க இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து. பிகாஸ் சொன்ன பணத்தை ஏற்கனவே கொடுத்துட்டோம். இது வரைக்கும் 1127 கோடி ரூபாவை இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து நாங்கள் கொடுத்தாச்சு அப்படின்னு இந்திய அரசு தெளிவா சொல்லிட்டாங்க. எதுக்கு ப்ரோ இப்போ அனௌன்ஸ் பண்ண கேட்டீங்கன்னா, தெளிவா சொல்றேன். அமெரிக்கா சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மேட்டரை சொல்லிச்சு பாருங்க. எங்களுக்கு ரஷ்யா மாதிரி தான் ஈரானும். இனிமே ஈரான் கிட்ட யாராவது ட்ரேடு பண்றீங்க, ஆயில் வாங்குறீங்க அதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அந்த நாடுகளுக்கும் சேர்த்து தடை விதிப்போம், டாரிஃப் மேல டாரிஃபா போட்டு உங்களை அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்களே. இந்த ஒரு விஷயத்துல இந்தியாவோட பேரும் உள்ள இருந்துச்சு. ஏன்னா ஈரான் கூட நம்மளும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்ப அமெரிக்கா நமக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. சரி ரைட்டுங்க, இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் டைம் கொடுக்குறோம், அது வரைக்கும் நாங்கள் எக்ஸம்ஷனை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறோம் உங்களை, அது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த ரிலாக்ஸேஷன் இருக்காது பாத்துங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஏப்ரல் மாசம் வரப்போதா, ஸோ அமெரிக்காவோட அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸ்பைரி ஆக போதா, இதை முன்னிட்டு தான் இந்தியா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த போர்ட் ப்ராஜெக்ட் சார்ந்த பெருசா நாம ஃபண்டிங் பண்ண மாட்டோம்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஈரான் எதிர்பார்க்கிறதையும் அமெரிக்கா செஞ்சு கொடுக்கணும். பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் அப்படின்னா ஒரு தரப்புக்கு மட்டும் பெனிஃபிட்டா இருக்கக்கூடாது, 2 தரப்புக்கு மியூச்சுவல் பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதை பண்ணா பேச்சுவார்த்தை உடனடியாக முடியும், அமைதி திரும்பும். அப்படி பண்ணலன்னா நம்ம வீடுகள் தான் சோறு சமைக்கிறதுக்கு கட்டைகளை தேடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.